உடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இந்த 4 பெரிய சம்பவங்களை பார்த்து வருகிறோம். அதாவது விசுவாச குடும்பம், அந்த விசுவாச குடும்பம் தோன்றுவதற்கு முன்பு இந்த உலகத்திலே நடந்த 4 சம்பவங்கள். அந்த சம்பவங்களில் இப்போ 2 காரியத்தை நம்ம பார்க்குறோம். படைப்பு, அப்புறம் மனிதனை படைப்பு. இந்த 2 படைப்பை நம்ம பார்த்துட்டோம். 3வதாக நம்ம மனிதனின் வீழ்ச்சி. அந்த மனிதனின் வீழ்ச்சிக்கு முன்னால நம்ம பார்க்கறது என்னன்னா, ஏதேனின் வாழ்வை நம்ம பார்க்கணும். ஏதேனின் வாழ்வு, அதாவது ஏதேனில் குடும்பம், ஏதேனின் வாழ்வு. அதை நம்ம திருப்பி போட்டோம்னா ஏதேனில் குடும்பம். இப்போ ஏதேனை படைச்சது யாரு அப்படின்னா அது சர்வ வல்லவர். அந்த ஏதேன் என்கிறது ஏற்கனவே அங்கே இருந்த அந்த ஆராதனைக்குரிய தூதன் தள்ளப்பட்டான். அந்த தள்ளப்பட்டு போன அந்த இடத்துல தான், அதாவது தேவனுடைய இருதயத்துல இந்த தூதனுக்கான ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்தை அவன் இழந்தான், அவனை தள்ளிட்டார். அந்த இடத்துல அதை விட மேன்மையான, இன்னும் சொல்ல போனா தன்னுடைய சொந்த ஸ்வாபத்தை, தன்னுடைய ரூபத்தை, தன்னுடைய சாயலை கொடுத்து, தன்னுடைய ஜீவனை கொடுத்து, நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, தன்னுடைய சொந்த ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் நம்ம மேல அவ்வளவு பிரியம். அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்து உருவாக்கி நம்மை மீண்டும் ஏதேன்ல, அதாவது அந்த ஏதேனுடைய மகிமைய மனிதனுக்கு கொடுத்தார். இப்போ இந்த ஏதேனின் வாழ்வினுடைய மேன்மையை நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த ஏதேன்ல ஏற்கனவே இருந்தவன் யார் அப்படின்னா, அவன் இந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு, பிசாசு, அப்புறம் சாத்தான், அப்புறம் வலு சர்ப்பம் என்ற நிலையில இருக்கிறவன். அவனை தள்ளிட்டு தான் அந்த இடத்துல நமக்கு மனிதர்களை, அதுல மனிதனை உருவாக்கி அங்கே கொண்டு வருகிறார். இப்ப இந்த ஏதேன் எப்போ படைக்கப்பட்டது அப்படின்னா, அது ஏற்கனவே படைக்கப்பட்டது. அதை நம்ம பார்க்குறோம். ஏதேனை பற்றி ஆண்டவர் பார்க்கும்போது, மனிதனை படைச்ச பிறகுதான் ஏதேனை உருவாக்குனார் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால உருவாக்கியத 7-8 வசனத்தை பாருங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சத்தையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியின் இருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும் படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்றும், அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அதிலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கற்களும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா முழுவதும், தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது சீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு பெயர் ஐப்ராத் என்று பெயர். இப்ப பாருங்க, இந்த ஏதேன் என்ற தோட்டத்துல மனிதனை வைத்தார். மனிதனை கொண்டு வைக்கிறார். ஏதேனின் வாழ்வு. இப்ப ஏதேனின் வாழ்வை பற்றி நம்ம பார்க்கணும். அப்போ ஏதேனில் ஆதாமும் ஏவாளும் கொண்டு வைக்கப்பட்டார்கள். இப்போ இந்த தோட்டம் தேவனுடைய தோட்டம். இந்த தோட்டம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. அது நித்தியமானது. அதுல என்னென்ன மேன்மை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏசாயா 51ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 51:3. நீங்க இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. அதுல இந்த ஏதேனுடைய மகிமையை நம்ம அங்க பார்க்க முடியும். எசேக்கியேல் 28ல அங்கே அது எவ்வளவு அது பொன் விளைந்த ஒரு பூமி. இங்க பாருங்க,
51:3 கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும். இங்க ஏதேனை போல அப்படின்னு ஒரு இடத்தை அவர் சொல்றார். அப்போ ஏதேன்ல என்னெல்லாம் இருந்தது என்பதை இங்க நம்ம பார்க்க முடியும். அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அப்ப கர்த்தரின் தோட்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, கர்த்தரின் தோட்டத்துல சந்தோஷம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, துதி இருந்தது, கீத சத்தமும் அதில் உண்டாயிருந்தது. அப்ப ஏதேன்னா என்ன? ஏதேன்னா சந்தோஷம் நிறைந்த ஒரு இடம், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இடம், துதி நிறைந்த ஒரு இடம், கீத சத்தம் கேட்ட ஒரு இடம். நீங்க எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எசேக்கியேல் 28ல இந்த ஏதேனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். இந்த 28ல பாத்தீங்கன்னா, நீ தேவனுடைய தோட்டமாகிய 13ஆம் வசனம், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதேனை பற்றி பெரிய விரிவான தகவல் அங்க இல்லை. அங்க என்ன இருக்கு அப்படின்னா, பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகல ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. இங்க நீங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அது பொன் விளையும் இடம். அந்த தேசத்துல, அந்த தேசத்தினுடைய பொன் நல்லது. அதுல பாத்தீங்கன்னா விலையேறப்பட்ட கற்கள் இருந்தது, பித்தோலாகும் கோமேதக கற்களும் இருந்தது. அந்த தோட்டம் செழிப்பான ஒரு தோட்டம், தண்ணீர் நிறைந்த ஒரு தோட்டம், செழிப்பான ஒரு தோட்டம். அந்த தோட்டம் செல்வம் நிறைந்த தோட்டம், செல்வம் நிறைந்த தோட்டம். அந்த தோட்டம் பாத்தீங்கன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் வருவதற்கான ஒரு அமைதியான தோட்டம், ஒரு வளமான தோட்டம். அங்க தீமை கிடையாது, ஒரு தீமையும் கிடையாது. அங்கே ஆரோக்கியம் இருந்தது. இந்த தோட்டத்துல சகல வகையான விருட்சங்கள் இருந்தது, மரங்கள் இருந்தது. அங்கே பறவைகள் இருந்தன. அங்கே எல்லா வகையான உயிரினங்களும் அங்கே வாழ்ந்தன. இப்ப பாருங்க, இந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தேவன் அங்கே உலாவுகிறார். தேவன் உலாவுகிற ஒரு தோட்டம், தேவன் தங்கி இருக்கிற ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை அவர் நாள்தோறும் இந்த தோட்டத்துல உலாவுகிறார், மனிதர்களோட உறவாடுகிறார். அப்போ முதல் குடும்பம் இருந்த இடம் எங்க? அது ஏதேனில் இருந்தது. ஆதாமு ஏவாளு எங்க இருந்தாங்க? தேவனுடைய தோட்டத்துல இருந்தாங்க. அந்த தோட்டத்துல என்ன இருந்தது அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, செல்வம் இருந்தது, வளவாழ்வு இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா, அங்கே தேவன் அங்கே பிரசன்னர் ஆகிறார். நீங்க பாருங்க, இப்ப நம்ம தேவனை தேடி போறோம். மனிதன் கடவுளை தேடி எங்கெங்கெல்லாமோ போயிட்டு இருக்கான். ஆனா கடவுள் எப்படின்னா மனிதனை தேடி வருகிறார். ஏதேன்லையும் மனிதனை தேடி வருகிறார், விழுந்த பிறகும் மனிதனை தேடி வருகிறார். கடவுளை தேடுறதுக்கு மனிதனை உலகமெங்கும் எங்கெல்லாமோ அலைஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா கடவுள் என்ன செய்யறாருன்னா மனிதனை தேடி வருகிறார். ஏதேன்ல மனிதனை தேடி வந்தார். இப்ப பாருங்க, ஏதேன்ல என்ன இருந்ததுன்னா அங்க நித்தியம் இருந்தது, நித்தியம் இருந்தது. இப்ப மனிதனை அவர் படைச்சாரு, படைச்சிட்டு அவன் நித்திய வாழ்வுக்கு நேரா போகணும்னு சொல்லிட்டு தான் ஜீவ விருட்சத்தை அங்க வச்சிருந்தார். நித்தியத்தை நோக்கி போனோம். அதாவது அவன் படைக்கப்பட்டான், தேவனோடு வாழ்ந்தான், வளமான இடத்துல இருந்தான், அமைதியான ஒரு இடத்துல அவனை கொண்டு வைத்தார். அவன் பரதேசியில மட்டும் இல்ல, நித்தியத்தை நோக்கி போகணும்னு சொல்லிதான் ஏதேன்ல என்ன வச்சிருந்தாருன்னா ஜீவ விருட்சத்தை வச்சார். அங்க அந்த வசனத்துல அது இருக்கு. எங்க இருக்குது? அங்க 9ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க.
சகல விதமான, அதாவது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும். ஜீவ விருட்சம்னா என்ன? அது நித்தியம். சரி, ஜீவ விருட்சத்துக்கு பக்கத்திலே மரண விருட்சமாகிய அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் அங்க வைத்தார். நீங்க பாருங்க, ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்ட பிறகு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டிருந்தா மரணம் வந்திருக்காது. அந்த 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 விருட்சத்துக்கு பேரே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஆனா ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்த பிறகு அதை சாப்பிட்டா இந்த இந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா ஜீவ விருட்சத்தின் கனி, அதாவது ஜீவ விருட்சத்தை முதல்ல சொல்லி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை ரெண்டாவது சொல்லி இருக்கிறாரு. எங்க? 9ஆம் வசனத்துல. ஆனா 17ஆம் வசனத்துல அவர் 16ல சொல்றாரு, நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம்னு சொல்லிட்டார். ஆனா ஜீவ விருட்சம் இதுன்னு ஆண்டவர் காட்டல. ஆனா சாபமுள்ள மரணமுள்ள ஒரு விருட்சத்தை அவர் காட்டுறாரு. அது தோட்டத்தின் நடுவில் இருந்தது. அதற்கு அருகில ஜீவ விருட்சம் இருந்தது. அப்ப நித்தியம் அருகில இருக்கு, மரணமும் அருகில இருக்கு. ஏதேன்ல மரணமும் இருக்கு, நித்தியமும் இருக்கு. அப்ப நித்தியத்தை புசிச்சாச்சுன்னா இந்த மரணம் தானாது செத்து போயிடும். இங்க பாருங்க, அவர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர் பாருங்க, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எது சாபமோ எது ஆபத்தை விளைவிக்குமோ அதை குறித்து எச்சரிக்கிறார். எது நன்மையோ எது நித்தியத்தை கொடுக்குமோ அதை குறித்து அவர் எச்சரிக்கவில்லை. ஏன்னா எல்லா மரங்களும் அவருக்கு தெரியும், புசிப்புக்கு நல்லது, வாழ்வு தரும், ஆரோக்கியம் தரும். அதோட சேர்த்து தான் ஜீவ விருட்சத்தை வைத்தார். அப்போ எதை செய்யக்கூடாது, எதை தொட்டா சாபம் வருமோ அதை குறித்து எச்சரித்து விட்டார். நன்மை தருகிற ஒரு எச்சரிப்பை சரியா பயன்படுத்தலைன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்குது. இந்த சிருஷ்டிப்பு முழுவதும் தேவனுடைய மகிமையை அறிவிக்குது. ஆனா மனுஷனுக்கு ஒரு உருவம் இருந்தாதான் எனக்கு தெய்வ வழிபாடு வரும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுதான் தப்பு. இப்போ மனிதன் ஏதேன்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். எவ்வளவு நாள் வாழ்ந்தான் தெரியாது, அந்த நாட்கள் நமக்கு தெரியாது. தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கை, நித்தியமான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு துவக்கம். அது தேவன் அந்த தோட்டத்தில் உலாவுகிறார். அவர் கையை பிடிச்சு கொண்டு போய் நித்திய, அதாவது ஜீவ விருட்சத்தின் கனியை பறிச்சு அவர் கொடுத்திருக்கலாம். ஆனா தோட்டத்தினுடைய சகல விதமான சுதந்திரமும் ஆளுகையும் யார் கைக்கு போயிடுச்சு? இந்த ஆதாமும் ஏவாளுக்குரிய கைக்கு போயிடுச்சு. ஆண்டவர் இந்த தோட்டத்தை பரிசளித்து விட்டார். அவர்கள் அந்த 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 தோட்டத்தில் இருக்கிற எல்லா விதமான வளத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கும்படி கொடுத்தார். ஆனா அந்த ஆசீர்வாதம் ஒன்னொன்னா வரிசையா வரணும். அந்த பருவத்துல, அந்த குறிப்பிட்ட காலத்துல அது நடக்கணும். இப்ப பாருங்க, ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன? ஜீவ விருட்சத்தை புசிக்கணும், கனியை புசிக்கணும். அது தானா நிகழணும், நித்தியத்திற்குள்ள மனிதன் வரணும். அப்போ ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது தம்முடைய சாயல்ல, தம்முடைய ரூபத்துல படைச்சு தம்மை போல
நித்தியமான ஒரு நிலையில அவனை வைத்திருந்தார். இப்போ அவருக்கு விருப்பம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அல்லது அவருடைய சித்தம் என்ன? மனிதன் நித்தியமா தேவனோடு வாழணும், தேவனை ஆராதிக்கும்படி, தேவனை துதிக்கும்படி, தேவனில் மகிழ்ந்து களி கூறும்படி தேவன் அவனுக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அதே தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு பக்கத்திலே வைத்திருந்தார். ஆனா அவன் அவன் தப்பி தவறி இந்த அறிவு விருட்சத்தின் மனத்தை புசிக்க கூடாது என்பதற்காக அதை அவனுக்கு வெளிப்படுத்தி விட்டார். வெளிப்படுத்தாதது பக்கத்திலே இருக்குது, ஜீவ விருட்சம் பக்கத்திலே இருக்குது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேனின் வாழ்வு எப்போதுமே நமக்கு நித்தியத்தை அருளுகின்ற ஒன்று. இப்போ இந்த ஏதேன் இப்ப எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், ஏதேன்ல 2:7 2ஆம் அதிகாரத்துல இந்த ஏதேனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த வசனத்தை பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. அங்க வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்போ ஆதியில ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் வைத்திருந்த இலக்கு என்ன தெரியுமா? ஜெயங்கொள்ளுதல். தோட்டம் சொந்தம்தான், தேவன் அங்கே உலாவுகிறார், அங்கே சகல ஆரோக்கியமும் இருக்குது, சகல மகிமையும் இருக்குது, அங்க ஜீவ விருட்சமும் இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? மனிதன் தானாய் போய் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும். அப்ப ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு, வெற்றி பெறுகிறவனுக்கு, அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றார். இப்போ ஆதாமும் ஏவாளும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிருந்தா அவருடைய பிள்ளைகள் சந்ததி முழுவதும் தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த ஒரு நிலைக்கு போயிருப்போம். ஆனா ஆதாமும் ஏவாளும் துரதிர்ஷ்டவசமா இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சதுனால என்ன வந்ததுன்னா சாபம் வந்தது, மரணம் வந்தது. சாபம் வந்தது, மரணம் வந்தது. அப்போ ஏதேனின் வாழ்வு எப்படி இருந்தது? அது பரலோகம் போல, ஒரு குட்டி பரலோகம் போல இருந்தது. இந்த ஏதேனில் எல்லா வகையான சுகங்களும் வளங்களும் தேவ ஆசீர்வாதமும் நிரம்பி இருந்தாலும் அங்க ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. அந்த ஆதாமும் ஏவாளும் அங்க பாத்தீங்கன்னா இந்த ஏதேன்ல இவ்வளவு வளங்கள் இருந்தும் ஆண்டவர் என்ன கண்டார்னா, ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அதற்கு பிறகுதான் அது வருது. நீங்க ஏதேன்ல கொண்டு வந்து ஆதாம கொண்டு வந்து வச்ச பிறகுதான் ஆண்டவர் பார்க்கிற ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல. இப்ப பாருங்க, ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையும் ஏதேன்ல இருந்தது. இப்போ ஏதேனின் வாழ்வு ஒரு முழுமையான வாழ்வு, ஏதேனின் வாழ்வு குடும்ப வாழ்வு. இப்போ கணவனும் மனைவியும் ஒன்றா இருந்திருந்தா வீழ்ச்சி வந்திருக்குமா? கணவனும் மனைவியும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க முழு சிந்தையோட முழு ஆத்மாவோட இருந்தா சாபம் வீட்டுக்குள்ள வருமா? கணவனும் மனைவியும் தேவனையே நோக்கி வாழ்ந்தா ஒரு உன்னத பரலோக பாதுகாப்பு இருக்குமா, இருக்காதா? இன்றைக்கு குடும்பங்கள் இத்தனை துன்பங்களை அனுபவிப்பதற்கு காரணம் என்னன்னா, கணவன் ஒரு திசையில மனைவி ஒரு திசையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏதேனின் வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இப்போதும் வீழ்ச்சிக்கு பிறகும் ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப ஏதேன்ல என்னெல்லாம் இருந்தது? முதல்ல தேவ பிரசன்னம் இருந்தது. ஏதேன் ஒரு ஒரு மறைவு கட்டப்பட்ட ஒரு தோட்டம், ஒரு விசேஷமான தோட்டம். அந்த தோட்டத்துல பொன் விளையும் தோட்டம், வைரம் கோமேதகம் போன்ற கற்கள் விளையும் தோட்டம், அங்கே வளமான தோட்டம்,
அங்கே துதி சத்தம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, துதி இருக்கிறது, கீத சத்தம் இருக்கு. அங்கே ஆரோக்கியம் இருக்கிறது, அங்கே நித்திய வாழ்வு இருக்கிறது. அப்போ குடும்ப வாழ்வு என்பது எங்க துவங்கினது? ஏதேன்ல துவங்கினது. அந்த ஏதேனின் வாழ்வை மனிதன் இழந்து போனான். ஆண்டவர் அவர்களுக்கு முன்னாக வைத்த விஷயம் என்ன தெரியுமா? புசிப்புக்கு ஏற்ற கனிகளை புசிக்கணும், புசிக்க தகாதத தொடப்படாது. நீங்க இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஏதேனில் உலாவுகிற தேவனுடைய சத்தம் கேட்கணும். அப்போ ஆண்டவர் மனிதனை எதற்காக படைச்சாருன்னா, அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற ஒரு நிலையில தான் ஏதேன்ல வைத்திருந்தார். சரி, அவர் என்னைக்கோ ஆதிக்கு ஒரு தரம் அன்மாசிக்கு ஒரு தரம் அப்படின்னு இல்லை. அவர் நித்தமும், அங்க வசனம் அப்படிதான் சொல்லுது. அங்க 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். யாரெல்லாம் கேட்டா? ஆதாமும் ஏவாளும் கேட்டாங்க. அப்போ பகல் முழுவதும் அவர்களோட உலாவுகிற கர்த்தர் அதிகாலையில குளிர்ச்சியான வேளையில வந்துடுறார். ஒரு நாள் எப்போது துவங்குகிறது? அந்த அந்த நடு இரவை அடுத்து 12 மணியை அடுத்து 1 மணிக்கு 12:00 வரும்போது புதிய நாள் துவங்குது. புது வருடம் துவங்கும் போது நம்ம மிட் நைட் பிரேயர்ல தான் இருப்போம். அந்த 00 வந்த உடனே புதிய வருடம் துவங்கிட்டுன்னு நம்ம சொல்றோம். அப்ப பகலில் குளிர்ச்சியான வேலை எது? அந்த 00 டைம். அந்த நேரத்திலிருந்து அவர் உலாவுகிறார். அப்ப பகலில குளிர்ச்சியான வேளையில துவங்கி அவர் நம்மோட கூட இருக்கிறார். அப்ப ஏதேன்ல வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? ஆதாம், ஏவாள், தேவன், இந்த 3 பேர் தான் அங்க உலாவினாங்க, வாழ்ந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேனின் வாழ்வை மனிதன் இழந்தான். அதுக்கு பேர் தான் வீழ்ச்சி. ஏதேனின் வாழ்வை ஏன் இழந்தா? இப்ப வீழ்ச்சியை பத்தி நம்ம பார்க்கலாம். வீழ்ச்சி, மனிதனின் வீழ்ச்சி ஒரு பெரிய சம்பவம். 3வது சம்பவம். எவ்வளவு காலம் ஏதேன்ல ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? அந்த காலம் நமக்கு அறிவிக்கப்படவில்லை, அது மறைக்கப்பட்டாயிற்று. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார்? ஒரு நாளில இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை இவர்கள் புசிக்கணும். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அவருடைய திட்டம் என்ன? அல்லது அவருடைய தரிசனம் என்ன? மனிதனை குறித்து கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும், அதுதான் இலக்கு, அதுதான் கோல். அதற்கான பாதை, அந்த ரூட்டை அவர் போட்டு கொடுத்துட்டாரு. நீ தவறான பாதையில போயிடாத, இதை புசிச்சிடாதேன்னு அதை எச்சரிச்சிட்டார். இப்ப பாருங்க, ஒரு பெரிய படுகுழி இருக்கு. அந்த படுகுழி சாலை ஓரத்துல இருக்கு. அப்போ சாலை ஓரத்துல இருக்கிற அந்த படுகுழியை குறித்த ஒரு எச்சரிப்பு பலகை பக்கத்துல இருக்கும். கவனமாக செல்லுக, பக்கத்துல படுகுழி இருக்கு. அப்ப எச்சரிப்பு பலகையை வச்சிருந்தா என்ன அர்த்தம்? அது பக்கத்துல போகாதன்னு அர்த்தம். இப்போ தேவன் சொன்ன வார்த்தைய இந்த ஆதாமும் ஏவாளும் காற்றுல விட்டுட்டாங்க. இப்போ ஏதேன்ல ஒரு அந்நிய சத்தம் கேட்குது. தேவ சத்தம் கேட்டு வாழ்ந்த இவர்களுக்கு ஏதேன்ல ஒரு அந்நிய சத்தம் கேட்குது. 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம். சர்ப்பமானது தந்திரம் உள்ளதும், அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? இங்க பாருங்க,
இந்த சத்தம் அந்நிய சத்தம். இங்க பாருங்க, இந்த சத்தம் யார்கிட்ட கேக்குது? யாருக்குடைய செவிகள்ல கேக்குது? ஏவாளுடைய சத்தத்துல செவிகள்ல கேக்குது. ஏவாளுக்கு இந்த தகவல் தெரியுமா? ஆதாமுக்கு சொன்ன தகவல் ஏவாளுக்கு கடத்தப்பட்டு விட்டது. ஆதாமுக்கு கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னாரு? 2:16, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அதை தொட வேண்டான்னு சொல்லிட்டார். அப்ப படுகுழி, அது ஒரு மரணம், அது ஒரு சாபம், அதுக்குள்ள ஒரு பெரிய வீழ்ச்சி இருக்குங்கிறத அவர் சொல்லிட்டார். ஆனா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்ச பிறகு இதை புசிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க பாருங்க, இல்லற வாழ்வு பருவம் அடைந்த பிறகுதான் இல்லறம். பிறக்கும் போதே பிள்ளை ஆண் பிள்ளையாதான் பிறகு, பெண் பிள்ளையாதான் பிறகு. பிறந்த உடனே திருமணம் வைக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு காலம், குறிப்பிட்ட பருவம் வர வேண்டியது இருக்கு, காலம் கனிய வேண்டியது இருக்கு. அதற்கு பிறகுதான் அந்த பெண்ணையும் அந்த ஆணையும் அந்த பெண்ணையும் திருமணத்துல இணைச்சு வைக்கிறார். அப்போ நித்தியம் என்பது என்ன? நித்தியம் தேவன் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்த பிறகு இந்த விருட்சத்தின் கனி மரணத்தை கொண்டு வராது. நீங்களும் நானும் எதை நோக்கி பிரயாணம் பண்ணணும்? நித்தியத்தை நோக்கி பிரயாணம் பண்ணணும். இது ஏதேனிலே நமக்கு வைக்கப்பட்ட ஒரு இலக்கு. அந்த இலக்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் அவர் அறிவுறுத்தி விட்டார். அதை அவர் அதுக்கு ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டார். இப்ப பாருங்க, இந்த வஞ்சகன் என்ன செய்யறான்? ஆண்டவருடைய வார்த்தைய அதை புரிந்து கொள்ளாம அவன் சொல்றான், இந்த தோட்டத்தில் உள்ள கனியை நீங்க புசிக்க வேண்டாம்னு சொன்னதுண்டோ அப்படின்னு போட்டு வாங்குறான். பிரியமானவர்களே, ஏதேனின் வாழ்வை நாம் இழந்து விட்டோம். மனுக்குலம் இழந்து விட்டது. இந்த ஏதேனின் வாழ்வை திரும்பவும் பெறுவதற்கு தான் ஆண்டவர் நமக்கு மீண்டும் வந்தார். இந்த காலை வேளையில ஏதேனின் வாழ்வை திரும்ப பெற்றுக்கொள்ள உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தொடர்ந்து நாளைக்கு எப்படி மனிதன் வீழ்ச்சி அடைந்தாங்கிறத பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசி வருகிறீர். எங்களை கர்த்தாவே நித்தியத்திற்கென்று ஆயத்தப்படுத்துகிறீர். உம்முடைய பரிசுத்த சித்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.